Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சென்னையில் மின்சார பேருந்துகள் சேவையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விரைவில் தொடங்கி வைக்க உள்ளார். இதன் சிறப்பம்சங்கள் குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். சென்னையில் பயன்பாட்டுக்கு வரவுள்ள இந்த 120 மின்சார தாழ்தள பேருந்துகள்ல மற்ற பேருந்துகளை காட்டிலும் கூடுதலான சிறப்பம்சம் இருக்கு. உதாரணத்துக்கு பார்க்கணும், இது மோசமான சாலைகள் இருந்தா ஒரு அரை அடி இந்த பஸ்ஸுடைய ஒட்டுமொத்த உயரத்தையே உயர்த்தக்கூடியது. இப்ப நம்ம ஓட்டுநர் நம்ம சொன்னதால உயர்த்துறாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முதல்ல இதற்கான இடைவெளி குறைவா இருந்தது. தற்போது இதனுடைய ஒட்டுமொத்தமா உயர்த்துறாங்க. உயர்த்தும் போது குறிப்பாக சாலை மேடு பள்ளமா இருந்தாலும் சரி, மழை வெள்ள காலத்திலையும் அதே போல அதிக அளவிலான கூட்டம் ஏறும் போது ரொம்ப கீழே இருக்கிறவங்க கொஞ்சம் தூக்கி காட்டுறதுக்காக இது போன்ற ஒரு ஹைட்ராலிக் சிஸ்டத்தை வடிவமைச்சிருக்காங்க. வயசானவங்களால ஏற முடியல பஸ்ல அப்படின்னும் போது அவங்களுக்காக தற்போது நம்மை நோக்கி ஒரு சாய்வு நிலைக்கு ஸ்லோப் மாதிரி வரது நீங்க பார்க்கலாம். அந்த ஸ்லோப் என்ற நிலையிலிருந்து மாறி அப்படியே திருப்பி மேல இப்ப பாருங்க, இந்த இவ்வளவு இருக்கிற உயரம் இன்னும் உயரம் போக போக பாத்தீங்கன்னா அது அதிகரிச்சுட்டே போறதை நீங்க பார்க்க முடியும். இது போன்ற ஒரு டெக்னாலஜி அப்படியே உயர்த்துறதையும் நம்ம ஒளிப்பதிவாளர் உங்களுக்கு காட்சிப்படுத்துறாரு. இது போன்ற ஒரு டெக்னாலஜி முதல் முறையாக சென்னையில கொண்டு வராங்க. தற்போது இந்த ஓட்டுநர்கிட்டே கேட்கலாம், சார் மற்ற பேருந்துகளை காட்டிலும் இதுல என்ன சிறப்பம்சம் இருக்கு? சிறப்பம்சம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, டீசல் வண்டிக்கும் மின்சார பேருந்துக்குமே பாத்தீங்கன்னா மெயின் பொல்யூஷன் இதுதான், சரிங்களா? சோ அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா மெயினா நம்ம வண்டி பள்ளம் மேடு அதுக்கேற்ற மாதிரி இப்ப சார் காமிச்சிருப்பாங்க. சோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பள்ளம் மேடுக்கு ஏற்ற மாதிரி வண்டியை ஹைட் பண்ணிக்கலாம், லோ பண்ணிக்கலாம். பிளஸ் அதே போல பாத்தீங்கன்னா இதுல ஹில் ஹோல்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நம்ம பிரிட்ஜில் ஏதாவது ஸ்லோப்ல வண்டி நிக்குது அப்படின்னும் போது அந்த இடத்துல டிராபிக்ல பின்னாடி வண்டி அடிபடும் அப்படின்ற பட்சத்துல, வண்டி மூவ் ஆகும் அப்படின்ற பட்சத்துல அந்த சுவிட்சை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 20 இருந்து 25 செகண்ட் வரைக்கும் வண்டி ஹோல்ட் ஆகி நிக்கும். சோ அப்படி ஹோல்ட் ஆகி நிக்குது அப்படின்னும் போது நம்ம பிரேக்ல இருந்து காலை எடுத்துட்டு நம்ம அடுத்து ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஒரு முறை சார்ஜ் போட்டா எவ்வளவு நேரம் ஓட்டலாம்? வேற இடத்துல சார்ஜிங் பாயிண்ட்லாம் ஏற்படும். ஏன்னா திடீர்னு சார்ஜ் குறைஞ்சுன்னா எப்படி சார்ஜ் பண்ணி ஓட்டுவீங்க? அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முறை சார்ஜ் போட்டோம் அப்படின்னா 250 கிலோமீட்டர் ஓடும். 250 கிலோமீட்டர் ஓடும். அதுக்குண்டான இதுவும் பிளான் பண்ணி எல்லாம் சொல்லிருக்காங்க. இந்த டைம் இவ்வளவு பெர்சன்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க டிப்போக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எல்லாமே அது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து சிசிடிவி கேமராக்கள் எல்லாம் கூட வைக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக கண்காணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இது பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ல இருக்கிற மாதிரியான வசதிகள், குறிப்பா சீட் பெல்ட் போட்டுக்கலாம். ஏன்னா வண்டி வேகமா போகும்போது உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாம இருக்கிறதுக்காக சீட் பெல்ட்டும் போட்டுக்கிறதுக்கு வசதி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய இருக்கைகள்லாம் நார்மலா இருக்கவங்க போலாம். இது சிறப்பு முன்னுரிமை, அதாவது மாற்றுத்திறனாளிகள், வயதானவர்கள், பெண்களுக்கு இந்த சேர்ஸ் கொடுத்துடணும். அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறாங்க. கலர் இதுதான் தற்போது சென்னையில் பயன்பாட்டிற்கு வர இருக்கின்றன. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் ரமேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.